இதே போலத்தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வரக்கூடிய நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் பயந்து பள்ளிவாசல் நோக்கி ஓடி வருவாங்க, தொழுவாங்க, சஜிதாவுல நீளமான நேரம் இருப்பாங்க, ருக்குல நீளமான நேரம் இருப்பாங்க. சொல்லுவார்கள், இது அல்லாஹ் அடியார்களை பயமுறுத்துவதற்காக இந்த கிரகணத்தை ஏற்படுத்துகிறான் என்று சொல்லுவார்கள். ஆக இது போன்ற பேர் இழப்புகளில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே 100 தடவை பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க, 100 தடவை இஸ்திக்ஃபார் தேடி இருக்கிறாங்க. நாம் எந்த அளவுக்கு தேடணும்? பாவ மன்னிப்பு தேடணும். பாவம் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து நாம் எப்படி திருந்தணும் என்ற ஒரு படிப்பினையை இந்த சம்பவங்களில் இருந்து, இந்த வசனங்களில் இருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளிலிருந்து நாம் பெற வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மாவினுடைய சாராம்சமாக, போதனையாக உங்களுக்கும் எனக்குமாக அறிவுரையாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்